ஸோ நம்ம நேத்திக்கு நம்ம பார்த்த ஜெகநாத் அஷ்டகம் 7வது ஸ்டான்ஸா இன்னைக்கு திருப்பி பார்க்குறோம். ஹரி போல். न वै याचिराज्यं न च कनकमाणिक्यविभावम् न याचेऽहं रम्यां सकलजनकाम्यां वरवधूं सदा काले काले पतिनागीतचरितो जगन्नाथस्वामी नयना पथगामी भावातु मे. हरि बोल. படம் படம் பாத்துங்க. हरे कृष्णा माताजी. हरे कृष्णा प्रभु. ஸ்லோகா பார்க்கலாங்களா? பாக்கலாம் கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வெற்றி செல்வி மாதாஜி, மல்லேஸ்வரி மாதாஜி ரிப்பீட் பண்றீங்களா? பண்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பண்றேன் மாதாஜி. अथवा योगिनाम् एव अथवा योगिनाम् एव अथवा योगिनाम् एव अथवा योगिनाम् एव कुले भवति धीमताम् कुले भवति मदाम् कुले भवति धीमताम् कुले भवति धीमताम् कुले भवति धीमताम् कुले भवति धीमताम् ये दत्ति दुर्लभतरम् एदत्ति दुर्लभतरम् ये दत्ति दुर्लभतरम् एदत्ति दुर्लभतरम् ये दत्ति दुर्लभतरम् एदत्ति दुर्लभतरम् लोके जन्म यत् ईदृशम् लोके जन्म ईदृशम् लोके जन्म यत् ईदृशम् लोके जन्म यत् ईदृशम् अथवा योगिनाम् एव अथवा योगिनाम् एव कुले भवति धीमताम् कुले भवति धीमताम् ये तत्ति दुर्लभतरम् एदत्ति दुर्लभतरम् लोके जन्म यत् ईदृशम् लोके जन्म यत् ईदृशम्. हरे कृष्णा माताजी. हरे थैंक यू. कृष्णा माताजी படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பதம் 42. அதவா யோகினாம் ஏவ குலே பவதி தீமதாம் ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜன்ம யத் ஈத்ருசம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வெற்றி சொல்லி எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा ज्ञानन्दस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकृष्णमां च श्रीगुरु रघुनाथं वेदान्तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सकलं रघुनाथं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्य. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपीश गोपिका कंधराधा कंदा नमस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरुभ्यः कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे
ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தமிழ் மொழிபெயர்ப்பை யாராவது செய்கிறீங்களா? படிக்கிற பிரபு. படிங்க மாதாஜி. அல்லது நீண்ட கால யோக பயிற்சிக்கு பின் வெற்றி அடையாதவர் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகங்களின் குலத்தில் பிறப்பது உறுதி. இத்தகு பிறவி நிச்சயமாக இவ்வுலகில் மிக அரிதானதாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரஸ்தாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதிராமனே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे. ஹரே கிருஷ்ணா. நம்ம தொடர்ந்து பகவத்கீதை பார்ப்போம். பகவத்கீதையில் இன்னைக்கு 6வது அத்தியாயம் 42வது ஸ்லோகம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அதவா யோகினாம் ஏவ அப்படின்றது. ஸோ இங்கே 2-3 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்குறாப்புல. என்ன கேள்வி கேட்கறாப்புல? கிருஷ்ணா, நீ இந்த 6வது அத்தியாயத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்க தியான யோகத்தை பற்றி. பட்டு இதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறோம், ஆனால் முடியும்னு எனக்கு தோணலை. அப்போ நான் பாதியில் விட்டு போயிட்டேன், இதாயிட்டேன், நான் கம்ப்ளீட் பண்ணலை, இந்த கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா என்னோட கதி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. நான் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் 2 கண்டானா போயிடுவேனே. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி நம்ம ஜென்ரலாக தமிழில் சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் பாட்டு சம்சாரத்தில் நான் பாட்டு குடும்ப இதில் ஜம்முன்னு இருந்துட்டு இருக்கேன். நீ பாட்டு என்னை இப்படி சொல்லி கடைசியில் நான் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் போயிடுமே, அப்போ என்னோட கதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து சமாதானப்படுத்துறாரு, நீ கவலைப்படாத அப்படின்ட்டு. அப்புறம் போன ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் சொன்னார், அவங்க வந்து உயர் லோகங்களில் வந்து பிறப்பார் அப்படின்ட்டு. நேற்றுக்கு பரமபானம் ரொம்ப சிறப்பாக கிளாஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பிறப்பாங்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுலேயே இன்னொரு கிளாஸ் இருக்குது. இன்னொரு கிளாஸ், அதாவது கொஞ்சமாக நீங்கள் பக்தி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மேல் லோகங்கள் போவோம். ஆனால் நீண்ட காலம் பக்தி பண்ணி அதில் நீங்கள் வந்து தவறிட்டீங்க, அதை கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம பகவான்கிட்ட போகாமல் ஆன்மீக லோகத்துக்கு போகாமல் நம்ம தவற விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்றத தான் இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிறது. அதவா, அதாவது அனதர் கேஸ், அதாவது அதவா யோகினாம் ஏவ, அதாவது ரொம்ப நாள் பயிற்சி பண்ண யோகிகளுக்கு என்ன ஆகும் அப்படின்றாரு. குலே பவதி தீமதாம், அதாவது உயர்ந்த பக்தர்கள், ஞானிகள், அறிவுள்ளவர்கள், இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய குலத்தில் அவங்க வந்து பவதி, அவங்க வந்து பிறப்பு எடுப்பாங்க. தீமத்தாம், தீமத்தாம்னா நல்ல ஞானத்தில் இருக்கிறவங்க, நல்ல அறிவில் இருக்கக்கூடிய யோகிகள் வீட்டில், ஆச்சாரியர்கள் வீட்டில், பக்தர்கள் வீட்டில் அவங்க வந்து பிறப்பெடுப்பாங்க. ஏதத் ஹி துர்லபதரம் லோகே ஜன்மயத் ஈஸ்வரம். ஸோ இது ஏதத் ஹி, இந்த விஷயம் இருக்குது பார்த்தியா, நான் சொல்கிறது இந்த மாதிரி பக்தர்களோட வீட்டில் பிறக்கிறது, ஆச்சாரியர்களோட வீட்டில் பிறக்கிறதெல்லாம் துர்லபதரம். இது வந்து ரொம்ப ரொம்ப துர்லபம், ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உதாரணத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம் இப்போ ரீசண்டாக காஞ்சிபுரத்தில் வந்து அத்திவரதர் வந்தார். எல்லாரும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் போய் பார்த்தாங்க. ஏன்? ரொம்ப ரேரு, 44 வருஷமா ஏதோ அதுக்கு ஒரு வாட்டி தான் வராங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே இது வந்து ரொம்ப 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 அரிது. இந்த மாதிரி நம்ம ஒரு பக்தர் வீட்டில் நம்மளுக்கு ஒரு பிறவி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப அரிதான விஷயம். நான் ஜென்ரலாக யோசிப்பேன். உதாரணத்துக்கு நம்ம குரூப்லேயே கூட லக்ஷ்மி மாதாஜின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த லக்ஷ்மி மாதாஜி வீட்டில் அவங்க ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன்தான். ஓகே, அப்பப்போ அவங்க அம்மாவுக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் சண்டே தோறும். ஸோ பார்த்தோன்னா சில டைம் ஸ்ரீராம் அவனோட பேர், அவன் வந்து உட்காந்துருப்பான். ரீசெண்டாக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ரீராம் உட்காந்துருந்தானே, ஸ்ரீராம் ஃபஸ்ட்டு அவனுக்கு சான்ஸ் கொடுப்போம். பெரியவங்க எல்லாம் கண்ணாபின்னான்னு சொல்லிடுவாங்க, அவனுக்கு சின்ன பையனுக்கு முதல்ல சான்ஸ் கொடுப்போம், அப்புறம் இல்லைன்னா அவனுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்காது அப்படின்ட்டு, ஸ்ரீராம் உனக்கு என்ன புரிஞ்சுதுராக்கண்ணா அந்த கிளாஸில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது தான். ஒரு 15 நிமிஷம் ஒரு இமி பேசாமல் அப்படியே ஃபஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் திக்கு தடை இல்லாமல் அப்படியே என்னமோ ஜனகணமன சொல்கிற மாதிரி அந்த 1 hour கிளாஸை ஒரு 10 நிமிஷத்துக்கு வித்தவுட் பிரேக்கு ஃப்ரம் இஸ் மெமரி ரீகேப்டு இன் ஆர்டர்.
எதெல்லாம் எலிமினேட் பண்ணணும், எந்தெந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த லெவலுக்கு ஹி வாஸ் வெரி வெரி கிளியர். ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அந்த சண்டே கிளாஸ்ல ஒருத்தர் கூட அந்த ஸ்டாண்டர்டுக்கு எங்களால் ரீகேப் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் என்னையும் அதை ரீகேப் பண்ண சொன்னா கூட அப்படி பண்ண மாட்டேன். முன்ன பின்ன போட்டு லெஃப்ட் ரைட்டு மாறி மாறி போட்டு எடுத்து பண்ணியிருப்பேன். பட் இட் வாஸ் ஸோ அமேசிங். ஸோ ஏன் இந்த மாதிரி வருது? பிகாஸ் அந்த சின்ன பையனால எப்படி பண்ண முடியறது அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் அவங்க பக்தி ஒரு சட்டன் நல்ல லெவலில் விட்டதுனால இந்த வாட்டி அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்லோகம் படிக்கிறதா இருக்கட்டும், அதை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே புரிகிற மாதிரி இருக்குது. ஈவன் தருணிதா கூட நான் யோசிப்பேன், சின்ன வயசில் அவள் 3 வயசு 4 வயசு 5 வயசுலாம் இருக்கும்போது ஸ்கூலுக்கே அப்போ தான் போயிருப்பா. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீகமான ஒரு டவுட்டு, ஒரு சர்ச்சை மீன்ஸ் ஒரு டிஸ்கஷன், ஒரு டிபேட்டு ஏதாவது ஒன்று வந்தது ஃபேமிலிக்குள்ளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இல்லை பக்தர்களுக்குள்ளே அப்படின்னா, தருணிதா அசால்ட்டாக அதுக்கு வந்து ஒரு 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 கன்க்ளூஷன், ஒரு ஒரு இது வந்து சொல்லிட்டு போவா, ஒரு தீர்வு வந்து சொல்லிட்டு போவா, இல்லை அதோட ஒப்பீனியன் வந்து சொல்லிட்டு போவா. பட் இட் வில் பி எக்ஸாக்ட்லி லைக் சாஸ்திரத்தில் என்னோட சிக்ஷா குரு என்ன சொல்லியிருக்காரு, பரதாகராஜ பிரபு என்ன சொல்லியிருக்காரு, அது எக்ஸாக்ட்லி இருக்கும் அது. அப்போ யோசிப்பேன், இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது, இவளுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ தே ஆல் அட்வான்ஸ்டு. இப்போ நான் ஏன் 30 வயசுல ஆரம்பிச்சிருக்கேன், சில பேர் ஏன் 60 வயசுல ஆரம்பிச்சிருக்கேன், ஏன்னா நம்ம ரொம்ப லேட்டாக ரொம்ப கம்மியாக நம்ம பூர்வ ஜென்மத்தில் நம்ம வந்து பக்தி பண்ணி விட்டுருக்கோம். அதனால நம்மளுக்கு ரொம்ப லேட்டாக இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப காமம் இருக்குது மனசில், நம்மளுக்கு ரொம்ப பௌதிக ஆசைகள் இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு லேட்டாக கிடைக்கிறது. பட் இந்த குழந்தைகள் வந்து சின்ன வயசுலேயே பௌதிகத்தையும் பாகவதத்தையும் அப்படி பிடிச்சிருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் லெஃப்ட் இட் இன் அ வெரி அட்வான்ஸ்டு ஸ்டேட்டு. அதனால என்ன ஆகுறது, அவங்க பிறக்கும் போதே ஒரு வைஷ்ணவர் வீட்டில் வந்து பிறக்கிறாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றிலேயே உட்காந்து பாகவதம் கேட்குறாங்க, பகவத்கீதை கேட்குறாங்க. இந்த ஒரு பாக்கியம் அவங்களுக்கு வந்து பகவான் வந்து கொடுக்குறாரு. அண்ட் கிருஷ்ணா சேஸ் இட் இஸ் வெரி வெரி ரேர், துர்லபம். சுலபம் அப்படின்னா ரொம்ப ஈஸி, துர்லபம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேராக தான் நம்ம ஒரு வைஷ்ணவர் வீட்டில் வந்து பிறவி எடுக்கிறது, எதிர்ஷம் இந்த மாதிரி நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு பிறவி ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ மொத்தத்தில் இங்கே என்ன சொல்கிறாங்க, நீண்ட நாள் யோகம் பண்ணி பகவானை இது பண்ணி, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்களால அதை கம்ப்ளீட் பண்ணாமல் போயிடுறாங்க. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வைஷ்ணவர் வீட்டில், உயர்ந்த ஆச்சாரியர்கள் வீட்டில் இந்த மாதிரி அவங்க வந்து பிறப்பாங்க. இது ரொம்ப ரேர். அப்போனா எதோட ரேரு, போன விஷயம் ஆன்மீக இது உயர்ந்த லோகங்களில் பிறவி, அதுக்கு வந்து பகவான் வந்து துர்லபம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு வைஷ்ணவர் வீட்டில் வந்து பிறவி எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயம், ரொம்ப ரேரான, ரொம்ப துர்லபமான. எப்படி டைமண்ட் பயங்கர விலை பார்த்தீங்களா, இத்தினூண்டு கல் பார்த்தீங்கன்னா இப்போ 2 லட்சம் 5 லட்சம்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு குட்டி கல். ஆனால் ஒரு கண்ணாடி துண்டு கேளுங்க, நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு கண்ணாடி வேணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீடு ஃபுல்லாக கண்ணாடி வச்சுருவாங்க இல்லையா, வீடு கூட பத்தாது, அவ்வளோ கண்ணாடி கிடைக்கும். ஆனால் டைமண்ட் கேட்டால் 10 லட்சம் கட்டினா ஒரே ஒரு கல் கொடுப்பாங்க இல்லையா. ஏன், இட் இஸ் வெரி வெரி ரேர். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வைஷ்ணவர் வீட்டில் நம்மளுக்கு வந்து பிறவி கிடைக்கிறது வைக்கிறதெல்லாம் ரொம்ப அரிதான விஷயம் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. ஸோ திருப்பி ரீகேப் பண்ணுறேன். நீண்ட நாள் பயிற்சி பண்ணுறவங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க முடிக்கலைன்னா பக்தர்களோட வீட்டில் வந்து பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே இல்லை வயத்தில் இருக்கும்போதே திருப்பி அந்த பக்தியை வந்து அவங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிறது. முக்கியமாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சத்சங்கத்தில் பார்த்தீங்கன்னா யாராவது மாசம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில பேர் அப்பாயிண்டே பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப தூக்கமாக இருப்பாங்க. அதனால அவங்கள புக்கு படிக்க சொன்னால் அவங்களால படிக்க முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சில டைம் வந்து சம்பக்க மத்தஜி இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அனுகூலம் கூட பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு. மாசமான உடனே அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நான் உனக்கு படிக்கிறேன், நீ உட்காந்து கேளு. ஏன்னா அவங்கள படிக்க சொன்னால் தூங்கிடுறாங்க. அப்போ நீ உட்காரு, நான் வந்து உனக்கு படித்து தரேன் அப்படின்ட்டு டெய்லி அவங்களுக்கு வந்து 1 மணி நேரம் படிப்பாங்க. பாகவதத்துலேருந்து அதிலேருந்து முக்கியமாக ஒரு பர்டிகுலர் சாப்டர் படிப்பாங்க. அது வந்து 3rd கேண்டோலேருந்து ஐ திங்க் 33வது சாப்டர்னு நினைக்கிறேன். அதில் வந்து பாகவதத்தில் ஒரு கரு எப்படி ஒரு நுரையிலேருந்து ஆரம்பித்து அது ஒரு குழந்தையாக வெளியில் வர்றதுன்றத ஒரு சாப்டர் வந்து சொல்லுது. அந்த ஒரு சாப்டர் முக்கியமாக அவங்களுக்கு படித்து காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே
அந்த ஆன்மீக விஷயங்களுக்கு அதுக்கு வந்து கிடைக்கிறது. ரெண்டாவது விஷயம் என்ன கிடைக்கிறது, நேச்சுரலா ஒரு இன்க்ளினேஷன். இப்போ ஒரு ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, இப்போ அகைன் நான் தரணிதா சொல்கிறேன், நேற்று கூட அனுக்குலா 2 பேரும் கொஞ்சம் சாண்டிங் பாக்கி இருந்ததுன்னு சொல்லிட்டு நைட் உட்காந்து 2 பேரும் இங்கே ராதா ரமணாவை பார்த்து பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ அனுக்குலா சொன்னா, ராதா ரமணுக்கு எவ்வளோ அழகாக அந்த முகத்தில் டிசைன்லாம் போட்டிருக்காங்க. ஸோ 2 பேர் பண்ணாங்க, ஒன்று மதன கோபால், இன்னொன்று தருணிதா, 2 பேருமே. ஸோ தருணிதாக்கு எப்படி டிராயிங் வருது, அவளுக்கு இயற்கையிலே வருது. என்னோட அப்பா பயங்கர டிராயிங்க, ஸோ அதனால இவளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கையிலே ஒரு படம். அப்போ அந்த மாதிரி எப்படி படம் வரைகிறது ஒரு இயற்கையாக ஒரு சிலருக்கு வருது, ஒரு சிலருக்கு மெடிசின் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதோ கொள்றதோ. ஸோ அதே மாதிரி இந்த பக்தர்கள் ஆன்மீகிகள் நீண்ட காலமாக பண்ணி முழுமை பெறாதவர்களுக்கு பிறக்கும் போது நேச்சுரலா இந்த கீதா கேட்கறது, பாகவதம் கேட்கறது, பகவானோட பாட்டுகளை கேட்கறது, பஜன் பண்றது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப நேச்சுரலா வரும். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன, அவங்களுக்கு வந்து இந்த பௌதிக அட்ராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். வென் கம்பேர் டு நார்மல் சில்ட்ரன், இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பௌதிக அட்டாச்மெண்ட், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை போய் பார்க்கணும் அப்படின்ற அட்டாச்மெண்ட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு பிறவி எப்படி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கர்ம வினைப்படி நம்மளோட இச்சை, நம்மளோட ஆசை, கர்மம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு பிறவி கிடைக்கிறது. நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவேன். அப்போ நம்ம இச்சைக்கெல்லாம் கிடைக்குமா பிரபு அப்படின்னு கேட்டால் கிடைக்கும், ஆனால் அதுக்கு கர்மா ஒத்துழைக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், மெர்சிடஸ் பென்ஸ் காரு கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வந்து அது என்னது ஒரு 80-90 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மெர்சிடஸ் பென்ஸ் காரு. எனக்கு அது ஒரு இச்சை இருக்கு, இந்த இச்சை எனக்கு நிறத்தி ஆகல இந்த ஜென்மத்தில், நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா பகவான் இந்த இச்சையை வந்து பூர்த்தி பண்ணுவாரா? எஸ், பூர்த்தி பண்ணுவார். உனக்கு அந்த அருகதை இருக்கான்னு பார்ப்பாரு. உன் கர்மம் எவ்வளோ சேர்ந்துருக்கு, உன்னோட புண்ணிய கர்மம் எவ்வளோ இருக்கு, மெர்சிடஸ் பென்ஸ் வாங்குறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாரு. எனக்கு இம்மி அளவும் இல்லை, ரொம்ப இத்தினூண்டு இருக்குது, ஆசை மட்டும்தான் இருக்குது, புண்ணிய கர்மா இத்தினூண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பகவான் என்ன பண்ணுவாரு, ஒரு ஈயாவோ ஒரு கொசுவாவோ என்னை பிறவி எடுக்க வச்சு அந்த மெர்சிடஸ் பென்ஸ் திறக்கும் போது நான் உள்ள போயிடுவேன். நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்களா, காருக்குள்ள ஒரு ஈயோ கொசுவோ வந்து உட்காந்துக்கும், அந்த மாதிரி ஒன்று போயிடுவார். உனக்கு என்ன பென்ஸ் வேணும், இந்த பென்ஸே கொடுத்துட்டேன், லைஃப் ஃபுல்லாக அங்கேயே இரு. அது அப்படியே அங்கே ஒரு நாள் 2 நாள் வெயில் கீழெல்லாம் இருந்து ஏசிலாம் இருந்து சோறு தண்ணி இல்லாமல் வா பென்ஸ், உனக்கு பென்ஸ் வேணும், பென்ஸை கொடுத்துருவாரு. இப்படி நம்ம கொசுவா இருக்கலாம் இல்லையா? அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு டிரைவரா இருக்கலாம். பென்ஸ் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல டிரைவர் வேலை கிடைக்கும், கொஞ்சம் நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தா மனுஷ ஜென்மம் எடுத்து ஒரு டிரைவரா இருப்போம். மெர்ஸ், நீ பென்ஸ் தானே கேட்டா, இந்த பென்ஸ் கொடுத்துட்டேன், நம்ம என்ன பண்ணுவோம், பென்ஸ் காருக்கு டிரைவரா இருப்போம். இனியும் நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தானா நம்ம வந்து பென்ஸ் காருக்கு ஓனர் ஆகலாம். ஸோ ஜென்ரலா நம்மளோட பிறவிகள் எப்படி கிடைக்கிறதுனா, நம்மளோட ஆசை, நம்மளோட கர்மம், இது ரெண்டுத்தையும் ஒரு காம்பினேஷன் போட்டு என்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி பகவான் வந்து கொடுப்பாரு. ஆனால் பக்தி பண்றவங்களுக்கு, இந்த மாதிரி யோகம் பண்றவங்களுக்கு இது வந்து கர்ம வினைப்படி நடக்காது. கிருஷ்ணர் பர்சனலா அவரோட அந்தரங்க சக்தி மூலியமா இவனை எங்க போட்டா இவன் வந்து இந்த ஜென்மத்தை முடிப்பான், இந்த பிறப்பு இறப்பு இதை வந்து முடிப்பான் அப்படின்ற மாதிரி பகவான் பர்சனலா. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிவைன் அரேஞ்ச்மெண்ட். மற்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும், உன் கர்ம வினைக்கு இது ஏற்ற மாதிரி. மகாமாயா வந்து துர்காம்மா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் நம்மளை போட்டு எடுத்துருவாங்க. ஆனால் இது வந்து ஒரு பக்தி நீ பண்ண ஆரம்பிச்சிட்டானா, நம்ம பகவானோட கைப்படி, நம்ம ராதாராணி, நம்ம லக்ஷ்மியோட கையினால நம்ம வந்து எங்கே போட்டால் இவன் சரியாவான், நம்மக்கிட்ட வந்துடுவான். ஏன்னா இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான், இனி அடுத்தது இவனை முடிச்சு விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப ரேரு. கோடானு 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 கோடி உயிரினங்கள் இருக்கு, நம்ம தொண்டைக்குள்ள பார்த்தாவே, நம்ம வயிற்றுக்குள்ள பார்த்தாவே ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் பக்தி கிடைக்கல. நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கான், ஆனால் எத்தனை பேர் பௌத்திகத்தை கேட்டுட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா? எல்லாரும் ஒரு சினிமா பாட்டு கேட்டுட்டோ, இல்லை வேற ஏதோ படத்தை பார்த்துக்கிட்டோ, வேற ஏதோ ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டோ உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு 73 பேர் என்ன பண்றீங்க, பகவான் என்ன சொல்றாருன்னு கேட்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு ரேரான ஒரு விஷயம், இது வந்து ஒரு ரேரான விஷயம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வயத்துல, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். ஸோ அதனால அந்த ரேரான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியோட இதனால அவங்க சின்ன வயசுல இருந்தே ஆரத்தி பண்றது, கீதை ஸ்லோகங்கள் பாராயணம் பண்றது, அபிஷேகம், சாலிகிராம் சீலங்களுக்கு அபிஷேகம் பண்றது, பகவானுக்கு துணி தைக்கிறது, பகவானுக்கு பாட்டுகள் பாடுறது, இந்த மாதிரி அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு திருப்பி அந்த விஷயங்கள் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
சரிங்களா? ஸோ நம்ம பண்ணின சொல்பமஸ்ய தர்மஸ்ய திராயத்தோ மகத்தோ பகவான் கீதையில இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீ இத்தினூண்டு பண்ணினா கூட ஒரு துளி கூட அதுல வந்து வீணாகாது. பட் நீ எம்பிபிஎஸ் படிச்சு, எம்பிடி படிச்சு, எஃப்ஆர்சிஎஸ் படிச்சு, லண்டன்ல போயிட்டு அந்த மண்ணாங்கட்டு எல்லாம் பண்ணியிருந்தா கூட அடுத்த ஜென்மம் நீ எடுப்ப. ஏன்னா எம்பிபிஎஸ்லாம் படிச்சா உனக்கு மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லல. எம்பிபிஎஸ் படிச்சாலும் நம்ம செத்து தான் ஆகணும். செத்தா இன்னொரு பிறவி எடுத்து தான் ஆகணும். எடுத்தா நம்ம எங்க இருந்து ஆரம்பிப்போம்? எஃப்ஆர்சிஎஸ் நான் ஏற்கனவே போன ஜென்மத்துல முடிச்சுட்டேன், இந்த இதுல நான் வேற ஏதாவது படிக்கிறேன், நான் அமெரிக்கா போய் படிக்கிறேன், போனாட்டி லண்டன் போய் படிச்சேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், திருப்பி ஆரம்பிக்கணும். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ வாண்ட், திருப்பி ஆரம்பி. ஒன்றும் நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருந்தா கூட திருப்பி நீ ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். எவ்ரி திங் லைக் திஸ். பட் யோகம் நெவர் எவர் லாஸ்ட். எத்தனை பிறவி எடுத்தாலும் அது நம்ம கூடவே வரும், அது நம்ம கூடவே வரும். கிருஷ்ணா அதை பத்திரமா நம்மளை பார்த்து வச்சுப்பாரு. அந்த செஞ்ச ஒரு காரியத்தையும், நீ இன்னைக்கு ஒரே ஒரு துளசி கொடுத்த அப்படின்னா அதை அப்படியே பத்திரமா வச்சுப்பாரு. இவன் இத்தனாம் தேதி துளசி கொடுத்தான் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்தையும் பகவான் வந்து பத்திரமா வச்சுப்பாரு. அப்படிப்பட்ட பகவானுக்கு நம்ம சேவை செய்யாம எந்த முட்டாளாவது இருப்பானா அப்படின்ட்டு பாகவதத்துல சுகதேவ சுவாமி கொடுக்குறாரு. நான் நினைச்சுப்பேன், இந்த முட்டாள் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு பாகவதத்துக்கு போலாம். நம்ம கோபியர்களோட ஃபீலிங்ஸு, நம்ம ஏற்கனவே கோபியர்களோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அது இதே மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ பிருந்தாவனத்தில் ராசலீலை எல்லாம் நடந்தாச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நேத்திக்கு நம்ம சங்கசூராவோட இது பார்த்தோம். ஓகே, அப்புறம் ஒரு பாம்போட வித்யாதாரான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட லீலை ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ கோபியர்கள் எல்லாம் பிருந்தாவனத்தில் அப்படியே எல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ராசலீலை நடந்து முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் திருப்தி இல்லை. அது ஒரே ஒரு நைட்டு தான் நடந்தது, அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. அவங்களுக்கு கிருஷ்ணனோட இது இன்னியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு 10 இட்லி 8 இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? வேற யாராவது ஏப்பா கொஞ்சம் கேசரி இருக்கு, ஒரு கப்பு பாயசம், ஏம்மா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி இவங்கெல்லாம் போதுண்டா சாமி கிடையாது. நம்மலாம் சாண்டிங் பண்ணும்போது என்ன பண்ணோம்? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, அப்பா 18 முடிஞ்சது, அம்மாடி தூக்கி வச்சிடறோம். 20 முடிஞ்சது, தூக்கி வச்சிடறோம். ஐயோ 1 மணி நேரம் இன்னைக்கு காலையிலே நான் கிளாஸ் எடுத்துட்டேன், இன்னைக்கு ஹரிக்கீர்த்தன் வேற 1/2 மணி நேரம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 1.25 மணி நேரம் எடுக்கிறாருமா சாமி, போதுண்டா இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் கட் அப்படின்ற பாவத்தில் நம்ம இருப்போம் இல்லையா? நான் அப்படிதான் இருக்கேன். ஆனால் இந்த கோபியர்கள் அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு ராசலீலை, அதாவது பகவானோட லீலையிலே மிக உயர்ந்த லீலை ராசலீலை, அது நடந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு அது பத்தலை. இன்னும் பகவானோட சங்கமம் வேணும், பகவானு கூட இருக்கணும், பகவானோட பேசணும், இன்னும் கொஞ்சம் ஆடணும் அப்படின்லாம் இருக்கு. ஆனால் பகவான் அந்த வாய்ப்பை அந்நேரத்துக்கு கொடுக்கல. ஸோ அப்போ அதனால என்ன பண்றாங்க? அவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. கிருஷ்ணர் காலையில தினம் கோவர்தன் மலைக்கு போறாரு. தன்னுடைய பசுக்கள், தன்னுடைய கோபர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு, பசுக்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடுறாரு. அப்படியே இருந்து பார்க்கறாங்க. ஓ கிருஷ்ணர் போறாரு, என்ன அழகா இன்னைக்கு யசோதா வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கா, இன்னைக்கு எவ்வளோ அழகா முத்துமணி மாலை போட்டு விட்டுருக்கா, இன்னைக்கு என்ன அழகா இருக்கு ஹேர் ஸ்டைல் அவன் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதோட அவன் எப்போ வருவான்? சாயந்தரம் தான் வருவான். சாயந்தரம் வரும்போது எப்படி இருப்பான் தெரியுமா? ஃபுல்லா தூசி, உடம்பு ஃபுல்லா, தலைமுடி ஃபுல்லா கண்ணங்கரேல்னு காலையில் போன தலை சாயந்தரம் வரும்போது ரேணுகா மாதாஜி தலை மாதிரி இருக்கும். ஓகே, ஃபுல்லா டஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். காரணம் விருந்தாவன்ல டஸ்ட் நிறைய வரும். ஏன் தெரியுமா? கிருஷ்ணரு அந்த லீலை முடிஞ்சிச்சான்னு தெரியல எனக்கு. கிருஷ்ணரு குழந்தையா இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு நாள், அது ஒரு திருவிழா நம்ம கூட கொண்டாடுவோம் வருஷத்துக்கு. அந்த டேவை வந்து அன்னைக்கு தான் முதலா கிருஷ்ணருக்கு வந்து கண்ணுக்குட்டியை கொடுப்பாங்க மேய்க்கிறதுக்கு. அந்த ஒரு பர்டிகுலர் இத்தனாவது நாள் வந்த உடனே கொடுப்பாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அவருக்கு ஒரு கண்ணுக்குட்டியை கொடுத்து, எஸ் இன்னையிலேருந்து நீ அப்பாயின்மெண்ட், ஜாபுக்கு அப்பாயிண்டட் அப்படின்ட்டு ட்ரெயினி, அதனால உனக்கு கண்ணுக்குட்டியை வந்து கொடுப்பாங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார்? டெய்லி கிருஷ்ணருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. நந்த மகாராஜா வெளியில போகும்போது என்ன பண்ணாரு? செருப்பை தலையில வச்சுட்டு போவார். வச்சு நந்த மகாராஜா காலில் போய், இன்னைக்கு கூட நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா அப்பா அம்மா இல்லைன்னா தாத்தா பாட்டி இல்லைன்னா மாமா அத்தை சித்தப்பா யாராவது வெளியில போறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது சின்ன பசங்களோ இல்லைன்னா 30 40 25 வயசு 40 வயசு கூட, ஆனால் அவங்க சின்னவங்களா இருப்பாங்க. அவர் 70 வயசு 60 வயசா இருக்கும். அவர் வெளியில போறாருன்னா அந்த செருப்பு எடுத்து அவர் போடுற மாதிரி சௌரியமா அதை வச்சு கொடுப்பாங்க. செருப்பு ஒரு இடத்துல வச்சிருப்போம், ஆனா அதை எடுத்து அதை வந்து அவங்க வைக்கிற மாதிரி, அவங்க போடுற மாதிரி அப்படியே போட்டுட்டு அப்படியே வெளியில போற மாதிரி எடுத்து இன்னைக்கும் வைக்கிற ஹேபிட் உண்டு. ஸோ நந்த மகாராஜுக்கு கிருஷ்ணர் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே,
இப்போ அவர் வெளியில போறார, அப்போ அவருக்கு செருப்பு கொடுப்பாங்க. அதனால அவருக்கு கிருஷ்ணருக்கு செருப்பு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, நான் மட்டுமா போறேன், என் கண்ணுக்குட்டியும் வருது, கண்ணுக்குட்டிக்கு செருப்பு வை. டே, கண்ணுக்குட்டிலாம் செருப்பு போடாதடா, அதுக்கெல்லாம் குழம்பு இருக்குடா, அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. கிருஷ்ணன் கேட்கவே இல்லை, எனக்கு செருப்பு வேணும் அப்படின்னு ரொம்ப ஆடம் பிடிச்சு எல்லாம் ஏதோ பண்றாரு. அதுவும் ஒரு 1-2 பசு வச்சிருக்காரு, 1000 பசுக்கள் வச்சிருக்கிறாரு. எப்படிடா செருப்பு போடுறதுன்னு அவங்க வந்து பண்ணி கொடுக்கல. ஆனா கிருஷ்ணர் ரொம்ப அழுது எடுத்து பண்ண உடனே இந்த பசுக்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடம். கிருஷ்ணர் கடைசியில முடிவு என்ன பண்ணாரு, என் பசுக்கு நீ செருப்பு கொடுக்கலன்னா நானும் செருப்பு போட மாட்டேன்ட்டாரு. இந்த கதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்களா? அப்போ அவரும் வந்து செருப்பு போடாம, நானும் அப்போ அவங்க பசுக்கு நீ செருப்பு கொடுக்கல, அப்ப நானும் போட மாட்டேன் அப்படின்ட்டு அவரு அன்னையில இருந்து கிருஷ்ணர் கோவர்தன் மலைக்கு மாடு மேய்க்க போகும்போது செருப்பு இல்லாம தான் போவார். ஆனா இந்த பசுக்கள், கண்ணா எனக்காக நீ செருப்பு போடாம வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, எல்லா மாடும் வந்து அந்த மண்ணை போட்டு மெதி 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 மெதின்னு மெதிக்கும். எல்லா மாடும் என்ன பண்ணும், டங் டங் மார்ச் பாஸ் பண்ணுவாங்களே என்சிசில ஆர்மிலெல்லாம், அந்த மாதிரி பண்ணி இந்த மண்ணை வந்து அப்படியே நைஸ் ஆக்கிடுச்சு. ஸோ தட் கிருஷ்ணர் மிதிச்சா அப்படியே சாஃப்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக விருந்தாவன் மண்ணை ரொம்ப நைஸ் ஆக்கிடுச்சு. அதனால இந்த காத்து புழுதி எல்லாம் வரும்போது என்ன ஆகும், எல்லாம் இத்தனை பசுக்கள் வேற போகுது, மண்ணை வேற இவங்க சாஃப்டா வச்சிருக்காங்க, கிருஷ்ணர் அப்படியே இருக்கும். ஸோ இதெல்லாம் கோபியர்கள் வந்து பாக்குறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க, கோபர்கள் பாரு ஜாலியா இனி அவங்க ஃபுல்லா கிருஷ்ணன் கூட விளையாடுவாங்க, டெய்லி விளையாடுவாங்க. நம்ம பொண்ணா பிறந்துட்டோம், நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியல, நம்மளை இப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க. இங்க என் மாமியார் இருக்கா, இங்க எங்க அம்மா இருக்கா, இங்க என் புருஷன் இருக்கான், இங்க என்னோட காதலன் இருக்கான், இங்க என்னோட அண்ணா இருக்கான், என்னால போக முடியலையே அப்படின்ட்டு இந்த கோபியர்கள் வந்து இங்க இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் இந்த பக்கம் போன உடனே கோபியர்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கோபியர்கள்லாம் ஒண்ணா உட்காந்துப்பாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா உட்காந்து ஏதாவது விளையாடுவாங்க, வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கோபியர்கள் கிருஷ்ணரை பத்தி இது பண்றாங்க. ஒரு கோபி சொல்றா, கிருஷ்ணன் எப்பவுமே தரையில படுத்தா அவனோட இடது கையை மடக்கி வச்சு அந்த கையில தான் படுப்பான் அப்படின்னு சொல்லி, ஸோ அதை கூட கவனிச்சு வச்சிருக்காங்க. கிருஷ்ணர் வலது கையில படுக்க மாட்டாராம். கிருஷ்ணர் எப்பவுமே தரையில இல்ல மரத்துக்கு கீழே எங்கேயாவது படுத்தாருன்னா தன்னோட இடது கையை வந்து மடிச்சு அதுல வந்து படுப்பாரு அப்படின்ட்டு. அப்ப இன்னொரு கோபி சொல்றா, அவர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கும் போது அவரோட கண்ணை நீ கவனிச்சிருக்கியா, அப்ப வந்து அவரோட கண்ணு வந்து வேற லெவல்ல இருக்கும், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது அவர் அந்த மாதிரி கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு அவர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கும் போது கந்தர்வர்கள் அப்சரர்கள் இவங்கெல்லாம் வானத்துல போவாங்களாம். அவங்களோட ஏர்பிளைன் அப்படியே நின்று போயிடுமா. அவங்களுக்கு வந்து ரொம்ப வெக்கமா இருக்குமா. ஏன்னா கந்தர்வர்கள் அஸ்வரர்கள் எப்படின்னா அவங்கெல்லாம் வந்து மியூசிஷியன்ஸ், அதுவும் ஹெவன்லி. நம்மளுக்கு இப்ப வந்து ஏஆர் ரஹ்மான், இளையராஜாலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வேற லெவல்ல, வெரி ஹை லெவல்ல இந்திரலோகத்துல வந்து அவங்க வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிருஷ்ணரோட புல்லாங்குழல கேட்ட உடனே அந்த ஒரு டியூன், அந்த மாதிரி ஒரு இதை கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து அப்படியே வெக்கி தலை குனிவாங்களாம். சே, நம்மளும் மியூசிக் போட்டுட்டு இருக்கோம் இந்திரலோகத்துல, இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொரு வாட்டியும் ஆச்சு. நரநார ரிஷியா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனும் வந்து பத்ரிநாத்ல வந்து ஒரு வாட்டி அவதாரம் பண்றாங்க. அப்ப பண்ணும்போது இந்திரனுக்கு தெரியல, இது ஏதோ ஒரு ரிஷி போல் இருக்கு, இவன் ஒரு வேளை தபஸ்லாம் பண்ணி நம்ம பதவியை வந்து புரிச்சிருவானோ அப்படின்ட்டு இந்த இந்திரனுக்கு யாரு தபஸ் பண்ணாலும் இந்த ஒரு பயம் வந்துடும், நம்ம போஸ்ட் போயிடுமோ இல்லையா. இப்போ ஏடிஎம்கே போஸ்ட் போச்சு, டிஎம்கே போஸ்ட் போச்சுன்னு ஒரே வெப்ராளத்துல இருக்காங்கல்ல, விஜய் சார் வந்துட்டார், விஜய்க்கு போயிடுமோன்ட்டு விஜய் சார் பயத்துல இருக்கிற. ஸோ ஆக இந்த போஸ்ட் மேல எல்லாருக்கும் ஒரு கண்ணு. அப்போ யாரு தபஸ் பண்ணாலும் இந்த இந்திரன் வந்து அதை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணுவான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு வந்து திலோத்தமான்னு நினைக்கிறேன், திலோத்தமா இவங்களெல்லாம் வந்து விடுவாங்க. திலோத்தமா மேனகா இந்த மாதிரி 2 பேரை வந்து கீழே இறக்கி விட்டு, ஏமா அந்த ஆள் ஏதோ பண்ணினுக்கிறான், நீ கொஞ்சம் போயிட்டு ஒரு டான்ஸ், உன்னோட சூப்பர் சூப்பர் டான்ஸ் எல்லாம் என்ன டிஸ்கோ சாந்தி சில்க் சுமிதா மாதிரி ஒரு டான்ஸை போடுங்க, அந்த ஆளோட விரதத்தை கலைச்சிருங்க. ஏற்கனவே விஸ்வாமித்திரருக்கு இப்படி பண்ணியிருக்காங்க, சிவபெருமானுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க, நீ இதே மாதிரி பண்ணிடு. ஆனா சிவபெருமானுக்கு பண்ணும்போது பஸ்மம் ஆயிட்டாங்கன்னா, மன்மதன் பஸ்மமே ஆயிட்டான். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதே மாதிரி நீ போய் பண்ணு அப்படின்ட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. இவங்களும் அப்படி ஆடி பாக்குறாங்க, இப்படி ஆடி பாக்குறாங்க, முடியல. நாராயணனா, டே ஏன்டா அப்படி தொல்லை பண்றீங்க, விட்டு தொலைங்கடா அப்படின்னா விட மாட்டேன்றாங்க. அவங்க பாட்டு ஆடி 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 தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்றாரு, நாராயணர் தன்னோட தொடைய வந்து லேசா உருட்டுவார். ஜென்ரலா நம்ம உருட்டின ஒரு அழுக்கு வரும்ல, இந்த கழுத்துல எல்லாம் இப்படி உருட்டி பாருங்களேன், கொஞ்சம் அழுக்கு உருண்டு வரும். அந்த மாதிரி ஒரு தொடைய வந்து அப்படி உருட்டி
அப்படி தூக்கி வெளியில போடுவாரு. வெளியில போட்டா ஊர்வசி வருவா. அப்பதான் ஊர்வசியோட பிறப்பு அப்படிதான். ஊர்வசி வருவா. மேனகைக்கும் துலோத்தமாக்கும் ஊர்வசியோட அழகை பார்த்து அப்படியே ஃபிளாட்டு. என்னடா இத்தனை நாள் சொர்க்கலோகத்துல 33 கோடி தேவர்களா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் அழகு யாருன்னா நாங்க தான் நினைச்சோம். இன்னைக்கு ஊர்வசி இந்த முனிவரோட அழுக்குல இருந்து வெளியில வந்த ஊர்வசி இம்புட்டு அழகா அப்படின்னு அவங்களே தலை குனிஞ்சாங்களாம். அதே மாதிரி இந்த கந்தவர்கள் அப்சரர்கள்லாம் இன்னைக்கு பகவானோட அந்த புல்லாங்குழல கேட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. அப்படியே வெக்கி தலை குனிறாங்க. நம்ம இத்தனை நாள் என்னமோ பயங்கரமா பாட்டு பாடணும்னு நினைச்சோம், இன்னைக்கு இவங்களோட பாட்டு பயங்கரமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்கள அறியாமலே அந்த புல்லாங்குழல் இசை, கண்ணனோட அழகு, இது ரெண்டுத்தையும் பார்த்து அவங்களோட தலைமுடியெல்லாம் அப்படியே விரிந்து அவங்களோட லூஸ் ஆகிறது, ட்ரெஸ் எல்லாமே லூஸ் ஆயிடுறது. அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அச்சா என்ன இப்படி ஆகிப்போச்சு இல்லையா, முந்தான அப்படி டக்குன்னு கீழே விழுந்தா எவ்வளோ இதாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ரொம்ப அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி ஆயிடுறது. ஸோ தே ஃபீல் வெரி அஷேம்டு, ரொம்ப வெக்கமாக படுறாங்க. அப்போ இன்னொரு கோபி வந்து சொல்கிறாங்க, நீ என்ன கந்தர்வர்கள் பற்றிலாம் பேசுகிற, இவங்களெல்லாம் பற்றி பேசுகிற, இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடியெல்லாம் என்ன ஆகுறது, இங்கே இருக்கக்கூடிய யமுனை என்ன ஆகுறதுன்னு தெரியுமா? கிருஷ்ணர் வந்து அங்கே உட்கார்ந்து பண்ணுனான்னா அந்த ஒரு அழகு, அவர் மேல இருக்கக்கூடிய அந்த தூசி எல்லாம் இருக்குது, பிருந்தாவனோட தூசி எல்லாமே இருக்கு. ஆனா அதுல ஒரு அழகு இருக்கு. அந்த அழகுல அவன் ஃப்ளூட் வாசிக்க ஆரம்பிச்சான்னா இந்த இலை, செடி கொடி எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுது. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் யமுனை கூட நின்று போய்டுறதான். யமுனை ஓடிண்டே இருக்கு இல்லையா, புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சுன்னா யமுனை கூட நின்று அந்த புல்லாங்குழல் வந்து கேட்கறதான். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பகவானோட விஷயங்களுக்கு வந்து கேட்டு கேட்டு நின்று போய்டுறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு கோபி வந்துட்டு சொல்றாங்க, எப்படி விஷ்ணு இருந்தார்னா வந்தார்னா பக்கத்திலே சிவபெருமான், பிரம்மா, இந்திரன், சந்திரன் எல்லாருமே கூட வந்து டிராவல் பண்ணுவாங்க, தேவர்கள் எல்லாமே. அதே மாதிரி கிருஷ்ணர் கோவர்தனுக்கு போகும்போது அவனோட கோபர்களோட போகும்போது அந்த மாதிரி இருக்கு, விஷ்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து சொல்றாங்க. இன்னொரு கோபி இருந்துட்டு சொல்றாங்க, கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கும் போது அந்த மரங்கள் எல்லாம் வீசுறது அப்படியே நிறுத்திட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறதாம், தேனெல்லாம் தானா ஊறுறதாம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு புல்லாங்குழல கேட்டு சந்தோஷத்துல அந்த வண்டு வந்து ஹீங்காரம் விடுறதாம். அப்போ அந்த ரெண்டு ஹீங்காரமும் கேட்டு ஆக்சுவலி கிருஷ்ணருக்கு வந்து புல்லாங்குழல் ஞாபகம் ஏன் வருதுன்னா அந்த வண்டு பாடுதான். அது அது ஒரு டியூன் போட்ட உடனே அதை பிடிச்சிட்டு கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சிடுறாராம். ஸோ வண்டு ஆரம்பிக்க, புல்லாங்குழல் கிருஷ்ணர் ஆரம்பிக்க, அப்போ இந்த யமுனகையில் இருக்கக்கூடிய என்னது அந்த பறவைகள், அந்த நீர்ல இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே வந்து அதுங்க எல்லாம் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம அதுங்க நீந்துறதெல்லாம் நிறுத்திட்டு கண்ணை அப்படியே மூடி அதை அப்படியே ரசிச்சுட்டு இருக்கு. யமுனை நின்று போயிடுத்து. இந்த கொக்கு, அன்னப்பறவை இதெல்லாமே வந்து தன்னுடைய நீந்துகிறத விட்டுட்டு, பறக்கிறத விட்டுட்டு அப்படியே கண்ணை மூடி கண்ணனோட விஷயங்களை வந்து ரசிக்கிறது. நான் இதை வந்து பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு கோபி கண்ணனை வந்து வர்ணிக்கிறா, பலராமையும் வர்ணிக்கிறா. அவங்களோட ட்ரெஸ்ஸு, காதில் என்ன போட்டிருந்தாங்க, கழுத்தில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்றத அவங்க வந்து வைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கோபி இருந்துட்டு சொல்கிறாங்க, கண்ணனும் இதுன்னு இந்த மாதிரி போகும்போது கோவர்தன் மலை ரொம்ப பெருசு, இப்போ அது ரொம்ப சின்னதாகிடுது. இந்த கோவர்தன் மலை என்னைக்கு டெய்லி வந்து ஒரு கடுகளவு அது வந்து குறைஞ்சிட்டே போகிறது, அது என்னைக்கு தரமட்டமாகுதோ அன்னைக்கு வந்து கலியுகம் முடிஞ்சு பிரளயம் வரும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஸோ இன்னைக்கு அவ்வளோ உயரமாக இருந்த கோவர்தன் மலை இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ அந்த கோவர்தன் மலையில் இவங்க மாடு மேய்க்கும் போது அப்போ இடியெல்லாம் சில டைம் மேகம்லாம், மழை காலத்தில் மேகம்லாம் இருந்து பண்ணி மழை பெய்யறதுக்காக இடியெல்லாம் இடிக்க ஆரம்பிக்குமா. அப்போ கண்ணனும் பலராமோட அழகை பார்த்துக்கிட்டு அவரோட புல்லாங்குழல் இசையை கேட்டுட்டு, ஐயோ நான் இப்போ இடி இடிச்சேன்னா அவனோட பாட்டுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக இடிப்பாங்களாம். ஸோ தட் அது வந்து அந்த புல்லாங்குழலுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் மாதிரி இருக்குமா. அந்த ஒரு டியூனுக்கு அவங்க வந்து மெதுவாக ஓசையை வந்து பண்ணுறாங்களாம். ஸோ இப்படி அந்த மேகங்களுக்கும் கண்ணனுக்கும் வந்து ஒரு லிங்க் இருக்குது அப்படின்றாங்க. இவர் புல்லாங்குழல் வச்சா உடனே அவர் ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி சின்னதாக டிக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ணுறாங்க. பத்தாததுக்கு ரெண்டு பேரோட கலரும் ஒன்று தான். கண்ணனோட கலரும் லைட்டு ப்ளூலாம் நேவி ப்ளூலாம் கிடையாது, கார் மேகம் கரு நீலம் கண்ணனோட கலர். அந்த மேகமும் அதே மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி மேகமும் வந்து எல்லாருக்கும்
மழையை பொழிந்து அவங்களோட இந்த வெஜிடேஷன், அதாவது இந்த பயிர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்மையை வந்து கொடுக்கறது. அதே மாதிரி கண்ணனும் எல்லா ஜீவாத்மாக்கும் நன்மையை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது ஒரு கோபி வந்து யசோதாமா கிட்ட வந்து சொல்றாங்க, உன் பையன் பயங்கர எக்ஸ்பர்ட், பார்த்துக்கோ, எல்லா விஷயத்துலயும் எக்ஸ்பர்ட். மாடு மேய்க்கிறது, புல்லாங்கல் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, பாட்டெல்லாம் கவிதைலாம் எழுதுவானா கண்ணன். கண்ணன் அந்த மாதிரி வாங்குறது, அதுக்கப்புறம் ட்ராமா பண்றது, இது எல்லாத்துலயுமே பயங்கர எக்ஸ்பர்ட். ஆனா இவன் இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய வாட்டி நாங்க பார்த்துருக்கோம், அங்க பிரம்மா, சிவபெருமான் எல்லாருமே வந்து லைன்ல வந்து பகவானோட இந்த விஷயங்களை எல்லாம் வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் போவாங்க. நீங்க கூட பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட சுப்ரபாதம் இருக்கு இல்லையா, கௌசல்யா சுப்ரஜா ராமா சந்தியா பிரபத்வதே உத்திஷ்ட நரசா சூலா கர்த்தவ்யம் தேவமாஞ்சிதம், அந்த அந்த ஸ்லோகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்திரன் தேவர்கள் எல்லாம் லைன்ல நிற்பாங்களாம். இன்னைக்கு நம்ம திருப்பதி போனா நம்மளெல்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம ஒரு ஆள் வந்து வச்சிருப்பாங்க, ஜர்கண்டி ஜர்கண்டி ஏய் போன்றாங்கல்ல. ஆக்சுவலி அந்த ஸ்லோகத்துல தேவர்கள் வந்து கியூல நிக்கிறாங்களாம் மார்னிங் தர்ஷன் பண்றதுக்கு. அப்ப வந்து ஒரு ஆள் வந்து கையில குச்சியை வச்சுட்டு, இந்திரா என்ன எவ்வளவு நேரம் நிக்கிற, கிளம்பு கிளம்பு, போய் கிளம்பு, எவ்வளவு பேர் பின்னாடி நிக்கிறாங்க போன்னு சொல்லி இந்திரன் வந்து அடி வாங்குறானா. அந்த வெங்கட சுப்ரபாதத்துல அந்த ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு எக்ஸாக்டா அந்த லைன் எனக்கு ஞாபகம் இல்லை, யாராவது தெரிஞ்சா குரூப்ல போடுங்க, சரிங்களா? ஸோ ஈவன் இந்திரன் வந்து அடி வாங்குறானா வெங்கட ஸ்ரீனிவாசனை வந்து தரிசனம் காலையில வந்து பண்றதுக்கு. அதே மாதிரி இந்த கண்ணனை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இந்திரன், சிவபெருமான் எல்லாருமே வந்தாங்க. அந்த லீலை கூட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது பிறந்த உடனே சிவபெருமான் வந்து ஒரு கோரி ரூபத்துல வருவாரு. ஆனா யசோதம்மா வந்து விரட்டி விட்டுருவாங்க, நீ எல்லாம் போங்க, நீ பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்க, என் குழந்தை பயந்துரும் அப்படின்னு. ஆனா பகவான் என்ன பண்ணுவாரு, ஐயோ சிவனை போய் நான் பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்னு ஓன்னு அழுவாங்க. என்ன பண்ணாலும் சமாதானம் மாட்டாரு. கடைசியில என்ன பண்ணுவாங்க, சிவனுக்கு வந்து என்ன யசோதம்மா விரட்டி விட்டுட்டாலே, எனக்கு தரிசனம் கொடுக்கலன்னா அவ ரொம்ப சேடா சிவபெருமான் விருத கோகுலத்தோட மூலையில உட்காந்துட்டு இருப்பாரு, அந்த ஊர் எல்லையில உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப யாரோ ஒன்று சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி அவரை போய் கூட்டிட்டு வா, ஐ திங்க் நாரத முனின்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர், நீ போய் அவரை கூட்டிட்டு வா, அது பண்ணாதான் இந்த கண்ணை அழுகிறத நிறுத்துவானுங்க. ஸோ அப்புறம் சிவபெருமானை கூட்டிட்டு வந்து தர்ஷனம் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கண்ணன் வந்து சமாதானம் ஆவான். ஸோ அந்த மாதிரி பகவானை வந்து தர்ஷனம் பண்றதுக்கு சிவபெருமானும் பிரம்மாவும் இந்திரன் சந்திரன் எல்லாருமே வந்து டெய்லி வந்து அவருக்கு வந்து தலையை வணங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்க வந்து போறாங்க உன் பையனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கோபி என்ன சொல்றா, பகவானோட காலடி தடம், ஏன்னா அந்த மண் வந்து ரொம்ப சாஃப்ட், கிருஷ்ணன் அப்படியே மெதுவா நடக்கிறான், அதுல பார்த்தோன்னா அந்த மண்ணடி தடம் எல்லாமே அதுல வந்து இருக்கிறது, அது எவ்வளவு அழகா இருக்கு அவனோட திருவடி. அவன் நடந்து போற ஒரு ஸ்டைல் இருக்கு பாருங்க, அது வந்து பயங்கர ஸ்டைலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ராஜ கம்பீரத்தோட ஒரு அசால்ட்டா அவன் போகிறது, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு போக மாட்டாங்களாம், கஷ்டப்பட்டு நடக்க மாட்டாராம், அப்படியே ரொம்ப அசால்ட்டா, அது அவ்வளோ ஸ்டைலா இருக்கும் அந்த நடையே வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பகவான் வந்து அதுக்கப்புறம் நிறைய பசுக்களை எடுத்துட்டு போவாரு. அந்த பசுக்களை எப்படி வருஷம் பண்ணி வச்சிருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு இன்னொரு கோபி சொல்றா. அவர் வந்து 108 மணிகள் நம்ம ஜபம் பண்றோம்ல, அதே மாதிரி 108 குரூப் பண்ணியிருக்காராம். கிருஷ்ணரோட பசுக்களை 108 குரூப்பா வந்து பிரிச்சிருக்காராம். மோஸ்ட்லி அது அவரோட கலரை பேஸ் பண்ணி, கருப்பு கலர் மாடுக்கெல்லாம் ஒரு இது, ப்ளூக்கெலாம் கொஞ்சம் லைட்டிஷாக இருக்கும், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் வெள்ளை, கொஞ்சம் சிவப்பு, இந்த பசு அந்த பசு, இப்படி 108 வெரைட்டி ஆஃப் பசுக்கள் வச்சுருந்தாராம். அப்போ அவர் வந்து அந்த ஒரு மணிக்கே வச்சு கவுண்ட் பண்ணுவாராம், இந்த குரூப் வந்துடுச்சு, இன்னொரு குரூப். அப்போ அவர் சாண்டிங் எதை பண்ணுறாருன்னா பசுக்களை எண்றதுக்கு அவர் வந்து 108 பீடு வந்து சாண்ட் பண்ணிட்டு இருக்காரு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் யசோதம்மா அவரை நல்ல குளிப்பாட்டி எல்லாம் விட்டு எடுத்து பண்றாங்களாம். அப்போ அவருக்கு திருப்பி புது மாலை எல்லாம் எடுத்து போட்டு விடுவாங்களாம், நல்ல மாலை. ஊருக்கு காட்டுக்கு போகும்போதே காட்டு இலை காட்டு பூ எல்லாத்தையும் எடுத்து ஒரு மாலை போட்டு போட்டிருப்பாரு. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே அம்மா நல்லா அழகான மாலையெல்லாம் எடுத்து அவனுக்கு வந்து எல்லாம் போட்டு விட்டு அழகு பண்ணுவாங்களாம். அப்போ வந்து அந்த துளசி இலை சந்தனத்தை அரைச்சு அதுல துளசி இலையை தொட்டு பகவானோட திருவடியில வைப்பாங்களாம். ரொம்ப அழகா, நம்ம கூட வீட்டுல விசேஷமா இருந்தா பண்ணலாம், டெய்லியுமே பண்ணலாம். சந்தனம் அரைச்சு அதுல வந்து ஒரு இலை துளசி எடுத்து அந்த சந்தனத்துல தொட்டு அதை வந்து பகவானோட
பாதத்துல வைக்கலாம். இன்னைக்கு நீங்க கோயில்ல போனீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வீட்லயும் நம்ம வந்து அதை வந்து பண்ணலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது அவ்வளோ அழகா இருக்கான் கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. மான்கள் எல்லாமே வந்து கிருஷ்ணரோட பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாருன்னா எல்லாமே தன்னுடைய கணவனெல்லாம் விட்டுட்டு அது வந்து அங்க வந்து அந்த பெண்மான்கள் வந்து அப்படியே நின்று வச்ச கண்ணு வாங்காம அப்படியே கண்ணனை வந்து பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி பகவான் வந்து ஆஹ், ஆஹ், பாட்டு பாடுறது, இதை வந்து தேவர்கள் கந்தர்வர்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு போறாங்க. ஈவினிங் ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. தென் இன்னும் நிறைய இருக்கு அவரோட ஆக்டிவிட்டீஸு. ஸோ மொத்தத்தில் விருந்தாவனே யமுனையிலேருந்து ஆரம்பித்து கோபர்கள்லேருந்து கோபியர்கள்லேருந்து கோவர்தன் மலையிலேருந்து மிருகங்கள்லேருந்து எல்லாமே பகவானால் அட்ராக்ட் ஆகுறாங்க. கண்ணா கிருஷ்ணா அப்படின்ற பேருக்கு, கிருஷ்ணா அப்படின்ற பேருக்கே ஆல் அட்ராக்டிவ்னஸ், எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடியவர் அப்படின்றது அர்த்தம் பேரு. சரிங்களா? ஸோ ஒரு ஒரு பேருக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த கிருஷ்ணான்ற பேருக்கே அனைத்தையும் வசீகரிக்கக்கூடியவர். இப்படிதான் கண்ணன் எல்லாருமே வசீகரிச்சுட்டு இருந்தாங்க. இங்க ஆச்சாரியா நம்மளுக்கு என்ன சொல்லி தராங்கன்னா, இப்போ கோபியர்கள் கண்ணனை பிரிந்து இருக்காங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆனா சாயந்தரம் வரைக்கும் இவங்க வேற வேற வேலைகள் செய்யறாங்க. பால் கடையிறாங்க, பால் கறக்குறாங்க, வெண்ணெய் எடுக்கிறாங்க, அந்த மாட்டுக்கு தீவனம் வைக்கிறாங்க, இந்த மாதிரி என்னென்னமோ பண்றாங்க, தொழுவத்தை இது பண்றாங்க, சமையல் பண்றாங்க. ஆனால் அவங்க பகவானையே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் உயர்ந்த பக்தியாம். விப்ரலம்பவாவா அப்படின்னு சொல்லுவாங்க. பகவான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது இதைத்தான் வந்து இது பண்றாங்க. அதாவது பிசிக்கல்ல இருக்கிறத விட விப்ரலம்ப பாவா, அதாவது நம்ம கிளாஸ்ல மட்டும் இருக்கிறது இல்லை, கிளாஸ்ல நம்ம டைரக்டா இருக்கோம். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிருஷ்ணரை நினைக்கணும், அந்த ஸ்லோகங்களை படிச்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு என்ன சொன்னாங்க, இன்னைக்கு கிருஷ்ணர் எவ்வளோ அழகா இருக்கான்னு சொன்னாங்க. மேகத்தை பார்த்தோன்னா கிருஷ்ணர் ஞாபகம் வரும். உதாரணத்துக்கு ஆழ்வார் எடுத்துக்கோங்க. நம்மாழ்வார் ஒரு வாட்டி கண்ணனோட கோச்சுக்கிட்டாரு. கண்ணனுக்கும் நம்மாழ்வாருக்கும் கோபம், ஏதோ ஒரு சண்டை வந்துடுது. ஸோ ரெண்டு பேருக்கும் கோச்சுக்கிட்டாங்க. அப்போ போடா கண்ணா, உங்ககிட்ட நான் பண்ண மாட்டேன், இனிமேல் உன் கோயிலுக்கு வரமாட்டேன் நான் அப்படின்ட்டு நம்மாழ்வார் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கொக்கை பார்க்குறாரு. கொக்கை பார்த்தோன்னே, ஏ கொக்கு, நீ கூட கண்ணனை கும்பிட்டு ஏமாந்து போயிட்டியா, அதனால தான் இப்படி விளறி போயிட்டியா நீனு அப்படின்னு கேட்குறாராம். அடுத்தது வீட்டுக்கு வந்து விளக்கெண்ணெய்க்கு வைக்கிறாரு. நைட்டு பார்த்தீங்கன்னா விளக்கில் நெய் எல்லாம் தீந்து போய் தீபம் ரொம்ப பெருசாக எரிஞ்சு அந்த விளக்கே சுட்டுறது இருந்தது, எரிஞ்சிட்டு இருக்கு. இவர் வந்து அதை அணைக்கிறாரு. அணைச்சி இவர் கை சுட்டுருது, ஏன்னா அந்த விளக்கே ரொம்ப சூடாக இருக்கு. ஓ, நீயும் கண்ணா உன்னை ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டானா, அந்த விறகதாபத்தில் தான் நீ இப்படி அனலா கொதிக்கிறியா அப்படின்றாரு. அப்படி ஆழ்வார் கூட பார்த்தீங்கன்னா கண்ணங்கிட்ட கோச்சுக்கினது தான் பேரு, ஆனால் அவரையே நினச்சிட்டு இருப்போம். நம்ம கூட நடக்கும், பார்த்துருக்கீங்களா? சம்டைம்ஸ் நம்ம ஹஸ்பண்ட் கூடயோ இல்லை நம்ம குழந்தைகள் கூடயோ நம்ம வந்து கோச்சுப்போம், இல்லைன்னா வருத்தப்படுவோம். ஆனால் என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதே தான் நினச்சிட்டு இருப்போம், அவங்களே தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். கரெக்டா இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்த கோபியர்கள் கண்ணனை எப்பவுமே நினச்சிட்டு இருக்காங்க. இதுதான் பக்தியில் இருக்கக்கூடிய நிறைய லெவலில் மிக உயர்ந்த லெவல். ஓகே, ஸோ நம்மளும் எப்போவுமே பகவானை நினச்சிட்டு இருக்கணும், சாண்டிங் பண்ணிட்டு இருக்கணும், பகவானோட கதைகளை சொல்லிட்டு இருக்கணும், கேட்டுட்டு இருக்கணும், பஜன் பண்ணிட்டு இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு நடுவில் நம்ம கண்ணனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உயர்ந்த பக்தி. இட் இஸ் த டாப் மோஸ்ட் பக்தி. இந்த கோபியர்கள் பண்ண பக்தி தான் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. பாரதம் கிரந்தராஜ் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜெய். டேகோர் பிரேமானந்த. ஹரி ஹரி போல். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? கேள்விகள் இல்லைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. எஸ், ஆக்சுவலி நம்ம கோயிலில் போகிறோம் இல்லையா, கோயிலில் போனால் கூட அங்கெல்லாம் கண்ணன் இருக்காரு, அது கல்லு கிடையாது. நம்ம என்ன பார்க்குறோம், உதாரணத்துக்கு வழக்க வருவாங்க பக்தர்கள் வந்துட்டு இங்கெல்லாம் மார்பிளில் பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னுவாங்க. அவங்க நம்ம சைடு வந்துட்டு எல்லாம் கண்ணங்கரையில் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சவுத் இந்தியாவில் எல்லாம் கருப்பு கல்லில் இருக்கும், நார்த் இந்தியாவில் வெள்ளையில் மார்பிளில் இருக்கும். ஆனால் இங்கே ரெண்டு இடத்துலையுமே என்ன மிஸ்ஸிங் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் சொல்லுவோம் தெரியுமா, கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம். ஆக்சுவலி அந்த இது பழமொழி என்ன, கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். நம்ம அங்கே நாயகனை பார்க்கணும், அங்கே கண்ணனை பார்க்கணும்.
அங்க நாராயணனை பார்க்கணும். நம்ம அங்க என்ன பண்றோம்? கல்லை பார்க்குறோம். நீங்க நாராயணனை பாருங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. அப்போ அது வந்து எல்லாருக்கும் தெரியாது, எல்லாருக்கும் கல் மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பக்தி பண்ணாதான், சாண்டிங் பண்ணாதான் பகவான் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திப்பார். பகவான் வந்து எல்லாருக்கும் வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாரு. அவர் வந்து யாரு பிரேமா ஜனச்சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்த எம் ஷியாம சுந்தரம் ஷியாமா அந்த கருமேகம் கலர் எம் ஷியாம சுந்தரம் சுந்தரம் ரொம்ப அழகு எம் ஷியாம சுந்தரம் அச்சிந்த் குணஸ்வரூபம். அது வந்து அச்சிந்திய இந்த ஆர்டினரி புலன்களுக்கெல்லாம் அந்த ரூபம் தெரியாது. ஸ்ரீரங்கம் போனாலும் குருவாயூர் போனாலும் எப்போ நீ பக்தி வச்சுட்டு போறியோ அப்பதான் பகவான் வந்து பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். பகவான் இன்னைக்கு கோபமாக இருக்காரு, இன்னைக்கு ரொம்ப சங்கடமாக இருக்காரு, ரொம்ப சேடாக இருக்காரு. அது எல்லாமே யாருக்கு தெரியும்? பக்தியில் இருக்கிறவங்களுக்கு தான். ஒரு வாட்டி ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நிறைய டூர் போயிட்டே இருப்பார். எவ்ரி 2 நாள் 3 நாளுக்கு ஏதாவது ஒரு நாட்டில் போயிட்டு அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படிலாம் இருப்பார். அப்படியே சுற்றி சுற்றி தன்னுடைய டிசைபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பர்டிகுலர் கோயிலில் வந்த உடனே நேராக அவர் வந்து ராதாகிருஷ்ணர் வந்து தரிசனம் பண்ணுறாரு. அப்படியே தர்ஷனம் பட்டே ஹே கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமஸ்துதே தப்த காஞ்சன கௌரங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி அப்படின்னு கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு அடுத்தது இம்மீடியட்டா டெம்பிள் பிரசிடென்ட்டை கூப்பிட்டு, ஏன் கிருஷ்ணரும் ராதாராணியும் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காங்க? நம்ம யாரு கண்ணுக்கும் அது தெரியவே இல்லை. ஆனா பிரபுபாதர் வந்த உடனே சொன்னாரு, ஏன் கிருஷ்ணரும் ராதாராணியும் ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப வீக்கா இருக்காங்க? நம்ம என்னைக்காவது வீக்கா ஸ்ரீரங்கநாதரை பார்த்துருக்கோமா? என்னைக்காவது வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டு கிருஷ்ணரை பார்த்துருக்கோமா? ஆனா பிரபுபாதர் வந்த உடனே சொன்னாரு, கிருஷ்ணர் ராதாராணியும் ரொம்ப மெலிஞ்சு போய் ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே பிரசிடென்ட் வந்து பக்கத்துல வந்து, ஷீல பிரபுபாத் என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை டெம்பிளில் வந்து பணம் இல்லை, அதனால இப்போ நாங்கள் வந்து ஜென்ரலாக ராதாகிருஷ்ணருக்கு 5 வேளை போகா கொடுக்கணும். கோயிலில் 5 வேளை போகா கொடுக்கணும். மத்தியானம் ராஜ போகா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணும். காலையில் பாலிய போகா ஸ்வீட்ல இருந்து பாலில் இருந்து ஆரம்பித்து நைட்டு சயனார்த்தி வரைக்கும் 5 போகா கொடுக்கணும். நம்மளுக்கு அவ்வளோக்கு வசதி இல்லை. இப்போ நாங்கள் 1 வாட்டியோ 2 வாட்டியோ தான் கொடுத்துட்ருக்கோம், எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை வேற அப்படின்றாங்க. பட் கிருஷ்ணரை மெலிஞ்சு போயிருக்காரு இதை சாப்பிட்டு அப்படின்றது யார் கண்ணுக்கு மட்டும் தெரியுது? பிரபுபாதர கண்ணுக்கு மட்டும் தான் தெரிகிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டு கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் மட்டும்தான் கோபியர்கள் மட்டும்தான் கிடையாது. நம்ம வீட்டு கிருஷ்ணரை கூட நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நீ ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கா, கிருஷ்ணருக்கு ரொம்ப கோபமா இருக்குன்னா அவர் கோபம் காட்டுறாரு, ஆனா நம்மளுக்கு அது தெரியல. எப்போ நம்ம தூய்மை அடைகிறோமோ, நம்ம மனசுல காம குரோத லோப மோக மத மத்சரி இந்த அழுக்கெல்லாம் இல்லையோ, அன்னைக்கு நீங்க வந்து பார்க்கலாம் கிருஷ்ணர் நீங்க சிரிச்சிட்டு இருக்காரா, நீ பண்ண விஷயத்துல சந்தோஷப்பட்டாரா, வருத்தப்பட்டாரா. உதாரணத்துக்கு நான் எடுக்கிறேன் கிளாஸ், ரமணா பார்த்துட்டே இருக்காரு, எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல, ஆனா சந்தோஷப்பட்டாரா இல்லையான்னு தெரியல. நான் ஒழுங்கா எடுத்தேனா, அவர் சொன்னதை தான் நான் எடுத்தேனா, இல்லை நான் ஏதாவது தப்பா எடுத்து விட்டுட்டேனா, சரியா எடுக்கலையா, அது பக்தர்களுக்கு தெரியும். நல்ல தூய்மையான பக்தர்களுக்கு வந்து தெரியும். சில டைம் பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா பூ போட்டு காட்டுவார். நம்ம ஏதாவது ஒன்று நினைப்போம் வைப்போம்னா அவர்கிட்ட இருந்தால் டங்குன்னு தலையில இருந்தோ காலில் இருந்தோ எங்கேயாவது இருந்தோ ஒரு பூ விழும். ஸோ இந்த மாதிரி காட்டுவார். அந்த மாதிரி ஆனால் நல்ல உயர்ந்த பக்தர்கள் இருந்தால் பகவான் நம்ம எப்படி இன்னைக்கு ஒரு சிலர் ஹரிசங்கர் பிரபு ரொம்ப தூக்கம் கம்மியாக இருக்கு, டயர்டாக இருக்காரு போல இருக்கு, இந்த மாதாஜிக்கு கல்யாணம் அதனால முகத்தில் அப்படியே ஒரு ஜொலிப்பு இருக்குது. சில பேருக்கு ஊருக்கு போகிறாங்க, நாங்கள் ஊருக்கு போனோடனே இப்போ விதிதா மாதாஜியை பாருங்களேன், அவங்க அம்மா அப்பா கூட இருக்காங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸில் இருக்கும் இல்லையா? நம்ம அம்மா கூட போயிட்டு இங்கே இருந்தானா டெய்லி செம்ம, இங்கே அப்படி கிடையாது, நம்ம ஜாலியாக இருந்தால் அம்மா எனக்கு அதை பண்ணி கொடு, அம்மா எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லலாம். இங்கே தான் பண்ணணும் இல்லையா? ஸோ அது ஒரு அந்த ஃபேஸில் ஒரு சேஞ்ச் இருக்குது இல்லையா? நம்ம சொந்த ஊருக்கு போகும்போது, ஆற்றுல குளிக்கும் போது, ஸோ யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது, வேண்டாதவங்களை பார்த்தா மூஞ்சி கொஞ்சம் அஷ்டகோணெல்லாம் போகும் நம்மளுக்கு, வந்துட்டாரியா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இது நம்ம நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணன் வந்து ரிப்ளை கொடுக்குறாரு. பட் அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்க வரல. நம்ம டெய்லி நம்ம சாண்டிங் தொடர்ந்து பண்ணுவோம், பௌதிகதா கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். பண்ண கண்ணனோட அந்த ஒரு இதை நம்ம பார்க்க முடியும். நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ கூட அதை எல்லாத்தையுமே பண்ண முடியும். கிருஷ்ணர் ஏதோ ஸ்ரீரங்கத்தில் தான் பண்ணுவார்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு மணிலால கிருஷ்ணர் இருக்காரு, ராதாராணி இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ராதாராணி வந்து டாங்கின்னு கண்ணு இப்படி போகும், கிருஷ்ணரை பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய அவங்க பேர் வந்து ராதா மாதவா என்னன்னு ஞாபகம் இல்லை எனக்கு இப்போ மறந்துச்சு. அந்த ராதாராணி பார்த்தீங்கன்னா
திடீர்னு அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும், கண்ணனை பார்ப்பாங்க, நம்ம பார்க்க முடியும். ஓகே, நம்மள தான் எப்பவுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓரக்கண்ணில் வந்து கிருஷ்ணரை பார்ப்பாரு. ரொம்ப விசேஷம் மணிலால இருக்கிற டேட்டிஸை. ஸோ அது மாதிரி அங்கே இருக்கிறதெல்லாம் கல்லெல்லாம் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோலாம் கிடையாது, அதெல்லாம் சாட்சாத் பகவான் தான். ஆனால் நம்மளோட தூய்மை இல்லாததுனால நம்ம அவர் என்ன பண்ணுறாருன்றது நம்மளுக்கு வந்து தெரியலை. ஸோ அது தெரியணும். சரிங்களா? ஹரியம் தத்சத். இல்லைன்னா இந்த கோபியர்கள் மாதிரி புலம்பணும், கிருஷ்ணா நீ என்னமோ பண்ணுற, ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் பண்ணுறதெல்லாம் சரியா, நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா, நான் இன்னைக்கு இட்லி வச்சுருக்கேனே உனக்கு பிடிச்சதா என்னோட இட்லி அப்படின்னா அவர் அப்படியே சைலண்டாக இருப்பார். ஏன்னா நம்மளுக்கு அது இன்னும் கண்ணை பிடிக்க முடியல. நல்ல பத்மா மாதாஜி மாதிரி நல்ல கண்ணில் மைய போடுங்க, கிருஷ்ண பிரேமையை வந்து கண்ணில் போட்டுட்டு பார்த்தா தான் அது வந்து தெரியும் அப்படின்ட்டு பிரம்மா வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. நான் திருப்பி கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். ஓகே, யார் இன்னைக்கு ரீகேப்பு? கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பிரபு. நாராயணா கேசவா. ஹரே கிருஷ்ண பிரபு. கோகிலா மாதாஜி ரீகேப் பண்றாங்க. ஓ ஜெய் ஹோ, கோகிலா மாதாஜி ஸ்பாட் பண்ணுங்க. ஹரியம் தத் சத். ஹரே கிருஷ்ணா பிரபு. வணக்கம் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ், இன்னைக்கு கிளாஸ் வந்து பகவான், அதாவது முற்பிறவியில நம்மளோட பக்தியில சிறந்து விளங்கி அதுல வெற்றி அடையாம இருக்கிறவங்களுக்கு என்ன பிறவி அடுத்தது இருக்கு அப்படிங்கிறத அர்ஜுனன் கேட்ட வினாவுக்கு அவர் வந்து பதில் கொடுக்கிறாரு. முற்பிறவியில நம்மளோட பக்தி வந்து முழுமை அடையாதவர்களுக்கு மறுபிறவியில வந்து சிறந்த யோகிகள், உயர்ந்த குலத்துல இருக்கக்கூடிய யோகிகளோட குடும்பத்தில் அவருக்கு பிறக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறாரு. அது அந்த குடும்பத்துல அவங்க பிறந்து அந்த பக்தியில அவங்க முற்பிறவியில செய்த பக்தியோட தொடர்ச்சியா அந்த பிறவியை வந்து அவங்க கடந்து வருவாங்க அப்படிங்கிறத பகவத்கீதையில இன்னைக்கு உள்ள 42வது ஸ்லோகத்துல இருந்து சொல்லியிருக்கோம். நம்மளோட ஒவ்வொரு பிறவிகளும் எப்படி அமையும் அப்படின்னா நம்மளோட ஆசைகளும் கர்மாக்களுக்கும் ஏற்ப அமையும். அப்ப இவங்களுடைய பக்தி வந்து அந்த பக்தியும் ஆசையும் கடவுள் வந்து அந்த பிறப்பை அதுக்கு எடுக்காம அவருடைய டிவோஷனல், அதாவது சிறந்த பக்தர்கள் அப்படிங்கிற இதுல வந்து அவங்களோட பிறவிய வந்து இந்த மாதிரி நமக்கு உயர்ந்த குலத்துல அவங்களோட பக்திக்கு வந்து பிறவி கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த இதுல ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பாகவதத்துல வந்து இன்னைக்கு ரசலீலைக்கு அப்புறமா கோபியர்கள் வந்து கண்ணனை எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும், அவங்க வந்து அவரு காலையில அவருடைய மேய்ச்சலுக்காக மாடுகள் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அவரை பார்த்த அவருடைய அழகுகளை ஒவ்வொன்றியா அந்த கோபியர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் அவரை பத்தின அந்த அழகையும் அவருடைய தோற்றத்தை, அப்புறமா அவர் வாசிக்கிற புல்லாங்குழல் இசைகளை எல்லாத்தையுமே வர்ணிக்கிறாங்க. அதாவது அவருடைய புல்லாங்குழல் இசை வந்த கானம் வந்து எல்லாத்தையுமே அத இயற்கை, அப்புறமா வந்துட்டு மிருகங்கள், பறவைகள், அப்புறம் நீர், அதாவது யமுனை நதி, செடி கொடி எல்லாமே வந்து அதோட அவருடைய புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி அதாவது தன்னிலை மறந்து அது செயலாப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கோபியர்கள் வந்து அவங்களுடைய அவரை கிருஷ்ணனை வந்து எல்லா வேலைகளை பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டு வேலைகள் எல்லா வேலைகளும் செய்துட்டே இருந்தாலும் அவரை பத்தின ஒவ்வொரு சனமும் நினைச்சுக்கிட்டே அவங்க செஞ்சது வந்து அந்த பக்தியில சிறந்தது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பிரபு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து பக்தியில வந்து நம்ம எப்பவும் எந்த வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் அதாவது கோபியர்களுடைய பக்தி போல நம்மளோட பக்தியும் சிறந்து இருக்கணும். இருந்தா கிருஷ்ணர் வந்து நம்மளோட இதுக்கு வந்து நம்மளுடைய தோற்றத்துக்கு நமக்கு தெரிவாரு, நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படுவாரு. நம்ம வந்து எல்லா அறியாமையும் விட்டு கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ஒரு மைய போட்டுட்டு நம்ம அவரை வந்து வழிபட்டோம் அப்படின்னா அவர் வந்து நமக்கு நம்ம கேட்டதுக்கு நம்மளுக்கு காட்சி தருவார் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி, ரொம்ப நல்லா சொன்னீங்க, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஜி ஒரு டவுட் கேட்கலாமா ஜி? தேனு மாதாஜி ஒரே ஒரு நிமிஷம்,
யூ ஆர் ஒண்டர்ஃபுல். உங்க சொல்லுங்க. கொஸ்டின்ஸ் ஆல்வேஸ் ஒண்டர்ஃபுல். நான் மறந்துடுவேன், அதனால சாரி, எனக்கு மறதி நான் ஜாஸ்தி. எண்ட்ல கேக்குறேன். சாரி. யா தட் இஸ் த வே யூ ஹேவ் டு ஓகே. ஆஸ்க் இட். தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். உதாரணத்துக்கு இந்த கிருஷ்ண கதா தேஷ்ல முதல்ல ஆரம்பிச்சது இங்கே வந்து குருமராஜோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி வைகுண்டபதி பிரபு. அவரை கூட ஒரு நாள் கூட்டிட்டு வரேன் உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கு. அவருக்கு கீழே 4 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் என்னோட சிக்ஷா குரு பரதகராஜ் பிரபு. அதே மாதிரி கூட 2-3 பேர் இருந்தாங்க. 4 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் கோவர்தன்கிரி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, மூத்த பிள்ளை பிறக்கும் போதே உடம்புல வந்து பூணூல் தனத்தோட பிறந்தாங்க. 2வது பையன் பிறக்கும் போது திலக்காவோட பிறந்தான். பிறக்கும் போதே குழந்தையா இருக்கும் போதே அவனோட நெத்தியில இப்ப நம்ம எப்படி திலக்கா வச்சிருக்கோமோ அதே மாதிரி தழும்பு இருந்தது பிறக்கும்போது. ஸோ இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா, அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் பக்தி பண்ணி விட்டதுனால இந்த மாதிரி கோவர்தன்கிரி பிரபு மாதிரி ஒரு நல்ல, ஏன்னா அவங்க ஒய்ஃபு அண்ட் மாதா பிரபு 2 பேருமே வேற லெவல் டிவோட்டிஸ் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தையா அவங்க வந்து பிறக்கிறாங்க. எஸ், தேங்க்யூ. ஜஸ்ட் ஞாபகம் வந்தது, அதுக்காக சொன்னேன். எஸ், தேனு மாதாஜி கேள்வி கேளுங்க. அதான் நான் டிரைவிங்ல இருக்கேன், நான் அப்படி கேக்குறேன். ஒரு நிமிஷம். ஆக்சுவலி அந்த முற்பிறவியில நீங்க வந்து இப்போ நீங்க உங்ககிட்ட இருந்து அந்த பதில் கேட்கணும்னு அதுக்கு எல்லாருக்குமே பகவான் தான் ரீசன் தெரியும். பட் இருந்தாலும் அந்த போன ஜென்மத்துல ஒரு குட் டீட்ஸ் பண்றோம், இந்த ஜென்மத்திலயும் குட் டீட்ஸ் பண்றோம். அப்படிங்கிறப்போ அந்த பர்சனுக்கு வந்து இந்த ஜஸ்ட் மிஸ்ல சில ஸ்ட்ரகிள்ல இருந்து கஷ்டமோ ஆக்சிடென்ட்டோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்கல்ல, அது வந்து போன ஜென்மத்தோட அந்த குட் டீட்ஸா இல்ல கரண்ட் ஜென்மால இருக்க குட் டீட்ஸா? சம்டைம்ஸ் பேட் டீட்ஸ் கூட நம்ம பண்ணுவோம். சோ எது நம்மளுக்கு உதவுது அதுல இருந்து தப்பிக்க? சரி, நம்ம தப்பிக்கிறதுன்றதெல்லாம் ஒண்ணுமே ஆகல. அது அப்படிதான் நடக்கணும்னா அது அப்படிதான் நடக்கிறது. இவ்வளவுதான் நடக்கணும் அப்படின்னு இருக்குது, அது கரெக்டா நடக்கிறது. நம்ம வந்து ஆக்சிடென்டாலலாம் தப்பிக்கல. உதாரணத்துக்கு இந்த ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. ஜென்ரலா ஆக்சிடென்ட்ல யார் இருப்பாங்கன்னா டிரைவரா இருப்பாங்க இல்லையா? ஆனா அன்னைக்கு வந்து அவர் ஒரு 7 எல்லாருமே தமிழ்காரங்க தான், ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து காரு ரிப்பேரு. இவங்க காரை வந்து ரோட்டுக்கு வெளியில மைதானத்துல அந்த டெசர்ட்ல தான் நிறுத்தி இவர் வந்து டிரைவர் கீழே போய் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஓகே, இந்த 7 பேரும் மற்ற 7 பேரும் காரை கீழே ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில நின்று அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் போற நேரத்துல வண்டி நின்று போச்சுன்னு சொல்லிட்டு வெளியில நின்று பேசிட்டு இருக்காங்க. ரோட்ல இருந்து ஒரு வண்டி வந்து தூங்கிட்டு போய் நேரா இந்த வெளியில இருந்த 7 பேரையும் காலி பண்ணிட்டாங்க. அந்த காருக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகல. ஆனா இந்த 7-8 பேருமே ஒரே வண்டியில தான் போடுறாங்க. அன்னைக்கு என்ன ஆகுறது, காரு ரிப்பேர் ஆச்சு. இதெல்லாம் எதர்ச்சியா நடக்கிறது இல்லை, இதெல்லாமே பிளான்டா கர்ம வினைப்படி இன்னைக்கு இந்த 7 பேர் தான் போகணும். ஆனா இவன் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட படக்கூடாது, இந்த காரு ஒண்ணுமே ஆகக்கூடாது அப்படின்றது விதி. இது எல்லாமே நம்ம செஞ்ச கர்மங்களுக்கு ஏத்த மாதிரி விதிப்படி தான் நடக்கிறது. விதியை வந்து மாத்தவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஏரோப்ளைன், உதாரணத்துக்கு ஒரு ஏரோப்ளைன் சொல்றேன், 245 பேரு ஏதோ எல்லாருமே போயிருக்காங்க. இது சுடான்ல நடந்தது, நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா கூட தெரியும். அதுல ஒரு 2 வயசு பையன் மட்டும், குழந்தை 2 வயசு குழந்தை மட்டும் உயிரோட தப்பிச்சது. இப்ப ஆக்சுவலி அடல்ட்டுக்கு தானே எல்லா விஷயமும் தெரியும். இந்த மாஸ்கை இங்க போடணும், நீ எப்படி சேஃப்டி ஓபன் பண்ணி எகிரி குதிக்கணும் வைக்கணும் எல்லாம் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தானே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. இந்த 2 வயசு பையனுக்கு என்ன ட்ரைனிங் இருக்கு? ஒரு ட்ரைனிங்கும் இல்லை. அவனால குதிக்க முடியுமா, நடக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த பையன் மட்டும் உயிரோட இருந்தான். ஏதோ ஒரு காரணத்தினால அவன் தப்பிச்சுக்கிட்டு உயிரோட இருந்தான் இல்லையா? ஸோ இது வந்து ஆக்சிடென்டலா நடக்கிறதுன்னு இல்லை, அவனுக்கு அதுதான் விதி. அவன் பொழைக்கணும், மற்றவங்க எல்லாம் போகணும் அப்படின்றது விதி. அது வந்து நடக்கிறது. ஆனா பக்தி பண்ணும்போது இது வந்து எதனால நடக்குது? கரண்ட் புண்ணியமானு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் தான் கரண்ட் புண்ணியம் பாவத்துல நடக்கும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பூர்வ ஜென்மத்தினால வரக்கூடியதுதான். ஏன்னா நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறது ஏற்கனவே கியூல இருக்கு. இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆச்சாரியர்கள், ஒரு டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டியூப்ல நீங்க பச்சை கோலி, மஞ்சள் கோலி, நீல கோலி எல்லாமே போடுறீங்க. இப்ப நான் வந்து ஒரு மஞ்சள் கோலியை போடுறேன். இப்ப வெளியில இந்த பக்கம் டியூப்ல இருந்து வெளியில வருது, மஞ்சள் கோலி வருமா பச்சை கோலி வருமா? மஞ்சள் வரணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு முன்னாடி என்னென்ன கியூல நிக்குதோ அதுதான் வெளியில வரும். கரெக்டா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் குழப்பிட்டேனா? இல்ல புரியுது, சொல்லுங்க.
புரியுது இல்லையா? நம்ம வந்து கலர் கலரா போட்டுட்டு இருக்கோம். அதாவது இந்த கலர்ன்றது பாவ கர்மா, புண்ணிய கர்மா மாறி மாறி பண்றோம். யாருமே வந்து வெறும் புண்ணிய கர்மா மட்டும் பண்ண முடியாது. இட் இஸ் ஆல் பண்ணல. மிக்ஸ்டு வித் புண்ணிய அண்ட் பாபா. உதாரணத்துக்கு நீங்க காரை ஓட்டுறீங்க, நீங்க நினைக்கலாம் நான் எந்த நாயும் மிதிக்கல, என்ன யாரையும் இஷ்டப்படல, இடிக்கல அப்படின்ட்டு. பட் எத்தனை பூச்சிகள் நம்ம வந்து பட்டர்ஃப்ளையா இருக்கட்டும், ஒரு சின்ன கொசுவா இருக்கட்டும், இது மேல போயிருக்கோம். எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து ஏரை வந்து பொல்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க, பெட்ரோலை போட்டு பொல்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே கர்மா தானே. பேட் டீட்ஸ் தான். ஸோ யூ வில் கெட். ஸோ ஒருத்தரால எப்பவுமே புண்ணிய கர்மா பண்ணிட்டே இருக்க முடியாது. ஈவன் கர்ணனால கூட புண்ணிய கர்மா மட்டும் பண்ணலாம். அவன் அவ்வளோ தானம் தர்மம் பண்ணாலும் அவ்வளோ பாவத்தையும் தான் சேர்த்து பண்ணலாம். அதனாலதான் பிரம்மா சொல்றாரு, பதம் பதம் எப்பதம் விபதம், எவ்ரி ஸ்டெப் தேர் இஸ் அ டேஞ்சர் பிகாஸ் யூ ஆர் இன்கரிங் கர்மா. அப்ப பக்தி பண்ணா என்ன ஆகுறது? நம்ம பக்தி பண்றோம், இப்போ உதாரணத்துக்கு நடந்து போறோம், கார்ல போறோம், சாண்ட் பண்ணிட்டே போறீங்க, இல்ல இந்த மாதிரி பாதிக்கத்தை கிளாஸை கேட்டுக்கிட்டே போறீங்க. இப்போ எல்லாமே வந்து நத்திங் வில் ஹேப்பன். உதாரணத்துக்கு நீங்க இப்பவும் வந்து ஒரு வண்டியோ ஒரு பட்டர்ஃப்ளையோ இடிச்சிருக்கலாம். கரெக்டா? அதுக்கெல்லாம் நம்ம காரை நிறுத்திட்டு இருக்க முடியாது, இல்லைன்னா நம்மள பேக்ல ஒருத்தன் வந்து இடிச்சிருவான். கரெக்டுங்களா? ஆமா. ஆனால் நீங்க சாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி போகும்போது உங்களால ஒரு ஜீவனுக்கு கெடுதல் வந்தாலும் அந்த ஜீவன் என்ன ஆகுறது தெரியுமா? டைரக்டா மனுஷ ஜென்மம் எடுக்கும். ஏன்னா உங்க கையால அது இறந்திருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பூ போடுறோம் சாமிக்கு டெய்லி. அதுவும் நம்ம சரஸ்வதி மாதாஜி பிரமாதமா டெய்லி துளசிக்கு பூ போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு 50 பூவாவது வச்சிடறா டெய்லி துளசி அம்மாக்கு. அந்த பூ வைக்கும் போது அந்த செடிக்கு என்ன ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செடிக்கு வந்து மனுஷ ஜென்மம். இந்த ஜென்மம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலி ஒரு செடி என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து செடியா தான் பிறக்கும். அதுல வந்து அரிசி, பருப்பு, ரோஜாப்பூ, மல்லிப்பூ இத மாதிரி எல்லாம் பிறந்து, புல்லு, எத்தனை புல்லை நம்ம மிதிச்சு கொண்டு இருப்போம், அந்த புல்லெல்லாம் பிறந்து, அப்புறம் பூச்சியா பிறந்து, ஏகப்பட்ட பூச்சிகளா பிறந்து, அதுக்கப்புறம் பறவைகளா பிறந்து, மீன்களா பிறந்து, மிருகமா பிறந்து, அதுக்கப்புறம் தான் மனுஷன். ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு சாமந்திய பூ வைக்கிறோம், ஒரு பன்னீர் ரோஸை வைக்கிறோம், ஒரு முல்லைப்பூவை கிருஷ்ணருக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த முல்லைப்பூவை கொடுத்த செடி இந்த ஜென்மம் முடிச்சுட்டு மனுஷ ஜென்மம் எடுக்கும். ஓகே. ஸோ அதனாலதான் இப்ப நடந்து போறோம், நம்ம பெருக்கிறோம், மாவு போடுறோம், அதுல எத்தனையோ உயிரினங்கள் போகிறது, கை கால் உடைஞ்சு போறது. நம்ம பெருக்கிறோம், ஒரு எறும்பு இங்க இருந்து அங்க போகுது, அது எத்தனை கை உடைஞ்சிருக்கும், எத்தனை கால் உடைஞ்சிருக்கும், யாருக்கு தெரியும்? கரெக்டா இல்லையா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கோமா? இல்ல. ஆனால் நீ எதுக்காக பண்ற? இப்ப நார்மலா ஒருத்தங்க வீடு சுத்தமா இருக்கணும்னு பெருக்குவாங்க. ஒரு வைஷ்ணவர் ஏன் பண்றாங்க? இப்போ விளக்கேத்த போறேன்னா கிருஷ்ணருக்கு ஆரத்தி பண்ண போறேன், வீடு சுத்தமா இருக்கணும். அப்ப இவனோட பெருக்கிறது கூட கிருஷ்ணமயமாக்கப்படுகிறது. அதனால அந்த பெருக்கி, அதனால ஒரு எறும்புக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட உங்களுக்கு எந்த விதமான கர்மமும் வராது. பதிலுக்கு அந்த எறும்புக்கு பகவான் என்ன கொடுக்கிறாரு? மனுஷ ஜென்மத்தை வந்து அவர் வந்து கொடுக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் திங். ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட தீனால நம்மளுக்கு சில கஷ்டங்கள் வரும். ஏன்னா நம்ம வரும்போதே இந்த பிறப்பு, இப்ப தேனும் நீங்க எடுத்திருக்கீங்க ஒரு பிறவி, இந்த பிறவியை எடுக்கும் போதே ஒரு செட் ஆஃப் குட் அண்ட் பேட் கர்மஸோட தான் வந்திருக்கீங்க. அது மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். புண்ணியம் மட்டும் வராது, புண்ணியத்துக்கு சுத்தி பாபம் வரும், பாவம் கழிஞ்சு புண்ணியம் வரும், மாறி மாறி அனுபவிச்சுட்டு இருப்போம். ஓகே. ஆனால் நம்ம பக்தி நல்லா தீவிரமா பண்ணும்போது இந்த பாவ கர்மத்தினால நம்ம சங்கடங்கள் வந்தாலும் அதோட இது வந்து குறைவாக இருக்கும், அதோட தன்மை வந்து குறைவா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கார் ஓட்டுறதுனாலே சொல்றேன். இப்ப நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க, உங்களோட பாப கர்மத்தினால உங்களோட கார் வந்து பஞ்சர் ஆகி நடு ரோட்ல நிக்கணும், நீங்க கஷ்டப்படணும், அவஸ்தைப்படணும். ஆனா நம்ம பக்தி பண்றதுனால இந்த கார் பஞ்சர் ஆகாம இருக்காதுன்னா இருக்காது, கண்டிப்பா பஞ்சர் ஆகும். ஆனா பின்னாடியே உங்களோட ஒரு அக்கா பையன், இல்லைன்னா உங்களோட மாமா, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லைன்னா ரோட்ல யாரோ போறான், அவன் வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இருங்க மேடம் நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அவன் பைக்கை நிறுத்திட்டு பேக்ல இருந்து ஸ்டெப்னி எடுத்து இதை எடுத்து அங்க போட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நடு ரோட்ல அர்த்தராத்திரில எங்கேயாவது நிக்கிறதுக்கும், இல்ல மழையில நிக்கிறதுக்கும், இருக்கிற இடம் ரொம்ப டேஞ்சரான இடத்துல நிக்கிறதுக்கும், இங்க வந்து அடுத்த ஒரு 10 நிமிஷம் வெயில நிப்பீங்க மேபி. அப்படியே ஐயோ நீங்க அழகா காலையில மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு போயிருப்பீங்க, இப்ப அதெல்லாம் கொஞ்சம் வெயில்ல போயிருக்கும். தட் இஸ் ஓகே. பட் ஸ்டில் ஓகே ஓகே பட் ஸ்டில் யூ வில் ஹேவ் a helper. அந்த துன்பம் இருக்கு, ஆனா உங்களோட சஃபரிங் எவ்வளவு தூரத்துக்கு குறைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே. கரெக்டா இல்லைங்களா?
கரெக்ட். இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கார் நடு ரோட்ல கேவலமா நின்று போய் நம்மள மானத்தை வாங்கிடும். போறவரெல்லாம் நம்மள அப்படியே ஒரு ஈன பிறவியா பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கரெக்டா, எனக்கு ஆயிருக்கு இந்த மாதிரி எல்லாம் கரெக்டா திரும்புவேன். இப்ப ரீசெண்டா கூட என் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டே ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன். பெட்ரோல் போகும்போதே கம்மின்னு சொல்லிச்சு, வரும்போதும் பார்த்தேன், ஆனா பெட்ரோல் போட மறந்துட்டேன். கரெக்டா ஒரு சப்லேனுக்கு போறேன், ஹைவேஸ்ல இருந்து ஒரு சப்லேனுக்கு திரும்புறேன், இங்கன்னு வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ பெட்ரோலே போடாம காலி ஆயிடுச்சுடா காரு அப்படின்ட்டு. பட் இதே இது மெயின் ரோட்ல நிறுத்துனா என்ன எத்தனை பேர் கேவலமா திட்டிட்டு, ஏன்னா அதனால டிராபிக் ஜாம் ஆகும் இல்லையா, நம்மளை கண்ணா பின்னான்னு எல்லாரும் திட்டுவாங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் கிருஷ்ணா. நம்மளோட சஃபரிங் வில் பி லெஸ் பை பக்தி. அதான் வந்து பகவான் சொல்லுவாரு. இல்லைன்னா நம்ம எதர்ச்சியா எல்லாருமே சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலப்பாகையோட போகுது. தலப்பாக போகும், ஆனா அது தலைக்கு வர வேண்டியது அது தலப்பாகையோட போறது. உதாரணத்துக்கு அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி தான். அவனோட விதிப்படி அன்னைக்கு நெஞ்சில வாங்கியிருக்கணும், இல்ல தலையில வாங்கியிருக்கணும், கழுத்துல போயிருக்கணும் அன்னைக்கு பீஷ்மாச்சாரியார் விட்ட ஒரு இது. ஆனா பகவான் என்ன பண்ணுவாரு, தேரை வந்து அக்னி தேரை வந்து அப்படி ஒரு அமுக்கி அது வந்து தலப்பாகையை தட்டிட்டு போற மாதிரி பண்ணிவிடுவார். ஸோ இதுதான் நம்ம பக்தி பண்றதுனால நம்மளோட பாப கர்மத்தினால வரக்கூடிய துன்பத்தை நம்ம வந்து குறைச்சு கொடுப்பாரு கிருஷ்ணர். எவ்வளவு பக்தி பண்றோமோ அவ்வளவுக்கு குறைச்சிடுவார். அதான் ஜஸ்ட் மிஸ்ங்கிறது வந்து ஒரு விதி. அப்போ எஸ், இட் இஸ் a விதி. பட் பக்தி பண்ணா இட் இஸ் கிருஷ்ணர் வந்து அதை குறைக்கிறாரு. கம்மியாகும். எஸ், இந்த ஹையஸ்ட் லெவல் எப்படி தெரியுமா குறைப்பாரு? ஹையஸ்ட் லெவல் உதாரணத்துக்கு நம்ம கார் இடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஹையஸ்ட் லெவல்ல கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா கனவுலயே முடிச்சுடுவாரு. நம்ம கனவுல கார் ஓட்டோம், கனவுல எம்மாடி எந்திரிச்சு பார்த்தா முடிஞ்சு போச்சு, கர்மா முடிஞ்சிச்சு, அனுபவிச்சிங்க, சின்னதா அனுபவிச்சிங்க, ஒரு 2 நிமிஷம் பேட் கனவு முடிஞ்சு போச்சு. சோ த ஹையஸ்ட் லெவல்ல கனவா கூட பகவான் வந்து முடிச்சிருவார். கொஞ்சம் கம்மியா பக்தி பண்ணியிருந்தோம்னா பெரிய அடிபடுறதுக்கு பதில் சின்ன அடிபடும், அந்த மாதிரி. ஓகே ஓகே, thank you ஜி, thank you very much. எஸ், நிறைய பேருக்கு டைம் ஆயிடுச்சு. சோ வில் ஸ்டாப் இட். ஓம் தத் சத். கீப் ஆஸ்கிங் क्वेश्चंस then மாதாஜி, that keeps the class live. ஓகே ஜி, ஓகே, thank you. ஹரி ஓம். ஹரி ஓம் தத் சத். பிரீதம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. வாஞ்சகல்ப சொல்லி முடிச்சிட்டோம். वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. आनंद कोटि वैष्णव की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे, हरि हरि बोल.